ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் லாஸ் பண்ணுறவங்க சாப்பிட்றதுக்கு சூட்டபிளான ஒரு பொரியல் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலிஃப்ளவர் அண்ட் பட்டாணி வச்சு யூஸ்வலி நம்ம வீட்லேயும் அம்மா எல்லோரும் பொரியல் செய்வாங்க. அதில் என்னென்னா ஸ்பைசஸ் அதிகமாக போடுவாங்க, உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், எண்ணெய் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி எல்லாமே ரொம்ப லிமிட்டடாக கம்மியாக நம்ம ஆட் பண்ணி வந்து வெஜிடபிள்ஸ் அதோட நியூட்ரிஷன் நமக்கு ஃபுல்லாக கிடைக்கிற மாதிரியான ஒரு பொரியல் நான் இன்றைக்கி ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஆயில் எப்போவுமே ஒரு சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவு நான் ஆயில் ஊற்றிப்பேன். அதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு தாராளமாக நம்ம ஜீரகம், சோம்பு அந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ஜீரகம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் வந்து ஒரு வெங்காயத்தை சாப் பண்ணி வச்சு வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. லைட்டாக கலர் மாறினா போதும். நம்ம எண்ணெய்லாம் கம்மியாக ஊற்றுறதுனால கொஞ்சம் டைம் எடுத்து தான் அது வந்து வதங்கும். ஸோ உடனே வதங்காது, கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் நம்ம உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் இதை வதக்க ஆரம்பிக்கலாம். கரண்டியை வச்சு நல்லா சாட்டே பண்ணலாம். ஸோ அதுவே ஒரு 2 to 3 மினிட்ஸ் கழித்து வந்து கலர் மாறும். நம்ம டெய்லி வந்து இந்த வெயிட் லாஸில் இருக்கும் பொழுது ஒரு வெஜிடபிள்ஸ் இல்லைனா 2 காய் பொரியல் வந்து சாப்பிட்றது நமக்கு ரொம்பவே வெரி இம்பார்ட்டண்ட். ரைஸோட போர்ஷனை கம்மி பண்ணிவிட்டு 2 காய்கறி, அதாவது ஃபைபர் அதிகமாக இருக்குது தெரியுங்களா, நார் சத்து கொண்ட காய்கறிங்க சாப்பிட்றது நமக்கு ரொம்பவே அட்வைசபிள். அதனால் நான் வந்து யூஸ்வலாக அதான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறதுக்கு பதிலாக நான் வந்து ஒரு 4-5 பூண்டு பல் எடுத்து அந்த கல்லில் வச்சு இடித்து அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பூண்டோட ஃப்ளேவர் மட்டுமே நமக்கு போதுமேன்னு சொல்லிவிட்டு ஸோ அப்படி நான் ஆட் பண்ணுறேன். இந்த ஸ்டேஜ்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் அரோமாவாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போடலாம், பட் ஐ ஆம் ஓகே வித் இட். இது நல்லாயிருக்கும்னு நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அதனால் வந்து நான் கொஞ்சம் பூண்டு மட்டும் இடித்து வந்து நான் வெங்காயத்தோடு ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் சாட்டே பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து ஒவ்வொரு பொருள் ஆட் பண்ணி நம்ம வந்து வதக்கிட்டே இருக்க போகிறோம். அதுக்கப்புறமா ஒரு குட்டி தக்காளி, இந்த செரி தக்காளி மாதிரி இருந்துச்சு, அது ஒரு 3 தக்காளி நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அதை போட்டுட்டு நான் வந்து கொஞ்சம் சாட்டே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ தக்காளி போட்டதுக்கப்புறமா நமக்கு ஆட்டோமேட்டிக்கலி ஒரு தொக்கு மாதிரி நமக்கு மாறும். ஸோ ஒரு 2 to 3 மினிட்ஸ் இது கொஞ்சம் மேஷியாக வேகட்டும்னு சொல்லிட்டு நான் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டேன். ஸோ 2 to 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி லைட்டாக சாஃப்டாக வதங்கி இருந்துச்சு. அதை அப்படியே நான் கரண்டியாலே லைட்டாக அதை ஸ்மாஷ் பண்ணி விட்டேன். அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள், நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகாத்தூள், உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா சில்லி பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. காரம் முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு சின்ன கப் கர்ட் ஆட் பண்ணுறேன். ஸோ கர்ட் ஆட் பண்ணுறதுனால ஒரு நல்ல கிரேவிக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறமா வேக வச்சுருக்க ஒரு கப் பட்டாணியும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டாக நம்ம அப்படியே ஆட் பண்ணிகிட்டே வரலாம். 2 to 3 மினிட்ஸ் வதக்கி விட்டுட்டு ஸோ இதுவே ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும். வெறும் பட்டாணி மட்டுமே. நான் வந்து காலிஃப்ளவரும் ஆட் பண்ணுறேன். ஸோ காலிஃப்ளவரை ஃபைனாக வந்து சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. சுடு தண்ணியில் போட்டு வந்து காலிஃப்ளவரை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ காலிஃப்ளவரும் போட்டுட்டு நல்லா அதை வந்து இந்த மசாலா, இந்த பட்டாணி எல்லாம் சேர்த்து வந்து நீங்கள் நல்லா ஒரு கிளான்ஸ் இப்படி பரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் வந்து ஆட் பண்ணுறேன். வேறு எந்த ஸ்பைசஸுமே நான் போடல. ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள், இது 2 மட்டும் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது 2 போட்டதுக்கப்புறமா இந்த கொஞ்சம் வேகணும்ல, அதுக்காக என்ன பண்ணேன், ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி வந்து நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொதிக்கிற மாதிரி இருக்கும். பார்க்கும் பொழுது நமக்கு ஸ்பைஸே இல்லாத மாதிரி இருக்கும், பட் ட்ரஸ்ட் மீ நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு தேவைன்னா ஒரு 2 ஸ்பூன் நான் இப்போ பெப்பர் போட்டிருக்கேன். அந்த மாதிரி நீங்களும் பெப்பர் போட்டுக்கலாம். பார்க்க பிளண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும், பட் ட்ரஸ்ட் மீ டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சாப்பிடும் பொழுது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ மூடி போட்டுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அதை குக்காக விட போகிறோம். ஸோ இந்த மசாலா, இந்த ஸ்பைசஸ், நம்ம போட்டிருக்க மிளகாத்தூள் அதெல்லாம் ஈவனாக பிளெண்ட் ஆகிற மாதிரி நம்ம கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம வந்து மூடி போட்டு விட்டுறலாம். ஒரு 3 மினிட்ஸ்க்கு அப்புறமா வந்து நான் திரும்பவும் திறந்து பார்த்தேன். காய் வந்து நல்லா வெந்துட்டு இருந்துச்சு. தண்ணிலாம் அப்படியே கம்மியாக ஆரம்பிச்சுது. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி வந்து தூவிக்கலாம். இப்போவே பார்த்திங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு அரோமா வந்துச்சு. ஸோ அது இன்னொரு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நான் வந்து அகெயின் ஓப்பன் பண்ணி பார்த்தேன்.
பொரியல் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. வண்டர்ஃபுல் அரோமா சூப்பராக இருந்துச்சு. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். டேஸ்ட்டும் அமேசிங்காக இருந்துச்சு. கம்மியான ஸ்பைசஸ் தான் நம்ம போட்டிருக்கோம். இருந்தாலுமே அவ்வளோ என்ஹான்ஸ்டு ஃப்ளேவராக இருந்துச்சு. ஸோ ஒரு 2 to 3 மினிட்ஸ் இன்டர்வலில் நம்ம திறந்து பெரட்டி விட கிரேவி ஐ மீன் அந்த வெஜிடபிள் வந்து நல்லா வெந்து ஒரு மாதிரி தொக்கா இந்த மாதிரி வரும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட பொரியல் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம பிளேட் பண்ணிடலாம். ஸோ இப்படி தான் இருக்குது பொரியல். டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. இது நீங்கள் சப்பாத்தி, ரைஸ் வெறுமனே கூட சாப்பிட்லாம். ஸோ இதை கண்டிப்பாக உங்களோட வெயிட் லாஸ் டிஷ்ஷில் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.